அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 19 கூட்டத்தினர்களின் உருவாக்கம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக்கொண்டே இஸ்லாமிய அடையாளங்களையும் பயன்படுத்திக் கொண்டே, ஆனால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான இறுதி நபித்துவத்தை நிராகரித்தே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ரஷாத் என்பவனை ரசூலாக தூதராக ஏற்றுக்கொண்டே பின்பற்றக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு தான் சப்மீட்டர்ஸ் டு காட் அலவ், கடவுளுக்கு மட்டுமே அடிபணிந்தோர், அதாவது 19 கூட்டத்தினர்கள் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, 19 கூட்டத்தினர்கள் எவனை ரசூலாக தூதராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த ரஷாத் யாரால் உருவாக்கப்பட்டவன் என்பதாக பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, ரஷாத் ஹலீஃபா திருக்குர்ஆனின் மொழிபெயர்ப்பு என்கிற பெயரில் இறுதி ஏற்பாடு என்பதாக ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளான். அப்புத்தகத்தில் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அல்லாஹ் என்கிற வார்த்தை இருக்கு. அவன் மொழிபெயர்த்த சொல் கடவுள். மூசா என்கிற வார்த்தை இருக்கு. அவன் மொழிபெயர்த்த சொல் மோசஸ். இப்ராஹிம் என்கிற வார்த்தை இருக்கு. அவன் மொழிபெயர்த்த சொல் ஆபிரகாம். இஸ்ஹாக் என்கிற வார்த்தை இருக்கு. அவன் மொழிபெயர்த்த சொல் ஐசக். யாக்கூப் என்கிற வார்த்தை இருக்கு. அவன் மொழிபெயர்த்த சொல் ஜோக்கப். ஈசா என்கிற வார்த்தை இருக்கு. அவன் மொழிபெயர்த்த சொல் ஜீசஸ். நூஹ் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் நோவா. அய்யூப் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் ஜோப். யூனுஸ் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் ஜோனா. ஹாரூன் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் ஆரோன். சுலைமான் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் சாலமான். தாவூத் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் டேவிட். யூசுப் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் ஜோசப். யஹ்யா என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் ஜான். யசா என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் எலிஷா. லூத் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் லோத். மரியம் என்பதற்கு அவன் மொழிபெயர்த்த சொல் மேரி என்பதாக எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை திருக்குர்ஆனின் மொழிபெயர்ப்பு என்கிற பெயரில் பயன்படுத்தியுள்ளான் என்றால் இவன் யாரால் உருவாக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்து இந்த இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த யூதர்களால் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த ஷைத்தான் ரஷாத் ஹலீஃபா. இந்த கேடுகட்ட ஷைத்தான் ரஷாத் ஹலீஃபாவை தான் நம்மில் சிலர் ரசூல் என்பதாக தூதர் என்பதாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. ரஷாத் ஹலீஃபாவை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.